எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாத்மா காந்தி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, இல்லாட்டி ஒரு தடவை சொல்லும்பொழுது ஒரு அருமையான விஷயம் சொன்னார். உண்மையான விஷயம். எங்கள் குருநாதர் கூட அடிக்கடி சொல்லுவார். மகாத்மா காந்தி உபனிஷத் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதில் ஸ்பெஷலாக ஈஷா உபனிஷத் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். ஸோ மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா வைதீக தர்மத்தில் இருக்கிற எல்லா புத்தகமும் அழிஞ்சிட்டாலும் சரி, ஈஷா உபனிஷத் மட்டும் மிஞ்சி இருந்தால் போகிறோம், நமக்கு வேறு எந்த ஞானமும் தேவையில்லை, அவ்வளோ ஞானம் இருக்குது ஈஷா உபநிஷத்தில் மட்டும், இந்த 17-18 ஸ்லோகத்தில். அதையும் தாண்டி ஈஷா உபநிஷத்துடைய எல்லா மந்திரமும் அழிஞ்சிருத்து, முதல் மந்திரம் மட்டும் இருக்குது, முதல் ஸ்லோகம் மட்டும் இருந்தால் போகிறோம். அந்த முதல் ஸ்லோகத்திலே வாழ்க்கையோட முழு தத்துவம், வாழ்க்கையோட முழு ஆன்மீக ரகசியமும் அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை நம்ம காப்பாற்றிட்டா போகிறோம். நம்மளுடைய மிகச்சிறந்த ஆன்மீக சொத்து ஈஷா உபநிஷத்துடைய முதல் ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் சொல்லியிருக்கிறான். என் குருநாதர் கூட சொல்லுவார், காந்தியடிகள் ஈஷா உபநிஷத்துடைய முதல் ஸ்லோகத்தை பற்றி நிறையா சொல்லுவார் அப்படின்னு. ஆக்சுவலாக ஈஷா உபநிஷத்துடைய முதல் ஸ்லோகம்ங்கிறது யஜுர்வேதத்துடைய 40வது அத்தியாயத்துடைய முதல் மந்திரம். இன்ஃபேக்ட் ஈஷா உபநிஷத்தை எழுதினது யக்ஞவால்கியருடைய குருநாதர். யக்ஞவால்கியருடைய குருநாதர் மிகச்சிறந்த யோகி. அவருக்கு யஜுர்வேதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ யஜுர்வேதத்துடைய பிரபாவத்தினால அவர் ஈஷா உபநிஷம் எழுதினார். அதனால தான் ஈஷா உபநிஷத்தில் 90% யஜுர்வேதத்துடைய 40வது அத்தியாயத்தோட மந்திரம் இருக்கும். ஸோ அப்போ இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம திருப்பி அத்தியானம் பண்ணணும், தினசரி அத்தியானம் பண்ணணும். தினசரி அத்தியானம் பண்ணால் தான் அதோடைய தாத்பரியம் நமக்கு புரியும், வாழ்க்கையில் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷானா ஈஷ் ஐஸ்வர்யே, பரமாத்மா பரமாத்மாவுடைய வாசம், பாஸ்யம். பாஸ்யம்னா நிவாஸ்தான் சொல்கிறோம் பாருங்கள், நிவாஸ், ஸ்ரீநிவாஸ். எந்த இடத்துல தனம் இருக்கோ அது ஸ்ரீ, தனம்னா ஸ்ரீநிவாஸ், தனங்களின் இருப்பிடம் ஸ்ரீநிவாஸ். அதை நம்ம திருப்பதி பெருமாள்லாம் சொல்லுவோம். ஸோ வேதத்தில் இறைவன் எந்த இடத்துல வசிக்கிறான், ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம். எல்லா இடத்துலையும் நீ என்னெல்லாம் பார்க்குறியோ, உனக்கு கண்ணுக்கு என்ன தெரியறதோ, கண்ணுக்கு என்ன தெரியலையோ, எல்லா இடத்துலையும் ஈஸ்வரர் இருக்கான். இறைவன் இதம் சர்வம். இதம்னா இந்த உலகம். எந்த உலகம்? உலகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஜெகத்யாம் ஜெகத்துங்கிற வார்த்தை வரும். ஜெகத்யாம் ஜெகத். ஜெகத்னா ஆக்சுவலாக சமஸ்கிருதத்தில் ஜெகத்துக்கு என்ன அர்த்தம்னா கதி. கத்துலேருந்து ஜெகத். எதில் கதி இருக்கோ அது ஜெகத்துன்னு சொல்லுவாங்க. கத்தினா மூமெண்ட்டு. எதெல்லாம் மூவ் ஆகிறதோ அது ஜெகத். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ஜெகத்துங்கிற வார்த்தையிலேயே இந்த அகில உலகமும் மூவ் ஆகிறதுங்கிற விஷயம் ஈஷா உபநிஷத்தில் எடுத்து பாருங்க. ஜெகத்யாம் ஜெகத். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக மூவ் ஆகிறது. வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தமும், ஒரு கல் கூட, ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மரம் இருக்குது என் முன்னாடி, இந்த மரமும் மூவ் ஆகுது, ஒரு கல் மூவ் ஆகுது. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டானும் நியூட்ரானும் மூவ் ஆகலை, அதை சுற்றி எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் புரோட்டான் ஆட்டமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆட்டம் மூவ் ஆகுது, ஆட்டம்குள்ளே தான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. ஸோ ஜெகத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மூவிங். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். எத்கிஞ்ச, இறைவன் எங்கே இருக்காருன்னா, எத்கிஞ்ச எதெல்லாம் இந்த உலகமோ அதுக்குள்ளே இறைவன் இருக்கார். எத்கிஞ்ச எதெல்லாம் இந்த உலகத்தில் மூவிங் இருக்கோ, அசையும் பொருள், அசையாத பொருள் நம்ம சொன்னாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் மூவ் தான் இருக்குது. பூமி சுற்றுறதுன்னு நமக்கு தெரியும். பூமி சுற்றுறது, சூரியன் மூவ் ஆகுது, கேலக்சிஸும் மூவ் ஆகுது, எல்லாமே மூவ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இறைவனுடைய ஒரே ஒரு வார்த்தை ஜகத்துக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ அதான் இறைவன் எங்கே இருக்காருன்னா, இந்த அகில உலகத்திற்குள்ள நீக்கமர நிறைந்திருக்கிறார். இது ஒரு விஷயம் ஆயிடுது. பட் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, தேனு தியக்தேன புஞ்சீதா. தேனு தியக்தேன புஞ்சீதா. தேனு தியக்தேன புஞ்சீதான்னா, இதில் அந்த ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் ஒரு அர்த்தம் சொன்னார். சான்ஸ்கிரிட்டில் தேனு தியக்தேன பூஞ்சிதா. தேனுனா உலகம்னு பொருள் எடுத்துக்கலாம், தேனுனா இறைவன் பொருள் எடுத்துக்கலாம். தேன தியக்தேன, இந்த இறைவன் எதையெல்லாம் தியாகம் செய்ய சொன்னாரோ மனிதனுக்காக, அதை தியாகம் செய்துவிட்டு மற்ற விஷயங்களை நம்ம புஞ்சித்தானா நம்ம எடுத்துக்கணும். இறைவன் என்னெல்லாம் தியாகம் செய்ய சொல்லியிருக்காரோ வேதத்தில், அந்த விஷயங்களை தியாகம் செய்துவிட்டு
மற்ற விஷயங்களை நம்ம கிரகிச்சுக்கணும், மற்ற விஷயங்களை நம்ம போகம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இறைவன் வேதத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மாமிசத்தை தியாகம் செய். மாமிசம் படைத்தது இறைவன் தான், ஆனால் மாமிசம் மனிதருக்காக அல்ல. ஸோ அதுதான் வந்து தேன புஞ்சிதாவுடைய ஒரு தாத்பரியம். அவர் சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம், கரெக்டான விஷயம். ஸோ இறைவன் வந்து எதை தியாகம் செய்ய சொல்கிறாரோ அதை தியாகித்து, அதை தவிர வேறு என்ன மிஞ்சி இருக்கோ அதை நம்ம கிரகிச்சிக்கலாம், அதை நம்ம போகம் பண்ணிக்கலாம். ஆனால் தேன பூஞ்சித்தால இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தேன பூஞ்சித்தாவை வந்து வாழ்க்கையில் மார்னிங் டு ஈவினிங் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்திலும் நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன சொல்கிறதுனா, உதாரணத்துக்கு காலம்பரை வீட்டில் வந்து நம்ம வீட்டில் சமையல் நடக்கிறது, அம்மா சமைக்கிறாங்க, ஒய்ஃப் சமைக்கிறாங்க, வீட்டில் 5 பேர் இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோன்னா, தேன புஞ்சித்தா முதல்ல வந்து நீ சாப்பிட்றேன்னா எல்லாருக்கும் அந்த சாப்பாட்டில் மிச்சம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுண்டு நீ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் சொல்கிற மாதிரி, இறைவன், ஆயுர்வேதங்கிறது அதர்வேதத்துலேருந்து வந்தது, இறைவன் ரிஷி வந்து ஆயுர்வேதத்தில் சொல்கிறாரு, எவ்வளோ உன்னால் சாப்பிட முடியுமோ, 4 இட்லி உன்னால் சாப்பிட முடியும்னா 3 இட்லி சாப்பிடு, 1/4 வயத்தை காலியாக வச்சுக்கோ. ஸோ அந்த 3 இட்லி உனக்கு நீ இப்போ தெரியும், நீ சாப்பிட ஆரம்பிக்கும் போது தெரியும். வீட்டில் அம்மா வந்து 12 இட்லி பண்ணியிருக்காங்க, 3 பேர் இருக்கீங்க, அம்மா அப்பா பையன், இல்லாட்டி அம்மா அப்பா பொண்ணு, எக்ஸாம்பிள் 4 4 4 12 இட்லி. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, 4 இட்லி சாப்பிடாத, உன்னால் 4 இட்லி சாப்பிட முடியும்னா 3 இட்லி சாப்பிடு. இது ஆயுர்வேதத்தில் வர விஷயம். இதுவும் தியாகம் செய், எவ்வளோ முடியுமோ தியாகம் செய். அதே மாதிரி வந்து உனக்கு நல்ல கண் பார்வை இருக்குது, நல்லா பார்க்குற, எல்லாமே பண்ண முடியறது, உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குது, கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கல்ல, அதையும் தியாகம் செய். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காரு, தியாகத்தின் பாவனையில் கண்ணை மூடி உட்காரு. இதே மாதிரி உன்னால் பேச முடியும், ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசாமல் இருந்த முயற்சி பண்ணிப்பார். அதே மாதிரி தான் தேன புஞ்சித்தால இன்னொரு விஷயம் என்னென்னா, தாகம் எடுக்கிறது. இப்போ சாப்பாடு சொன்ன மாதிரி தான் தண்ணிக்கும் தாகம் எடுக்கிறது, தாக தண்ணி எவ்வளோ சகிச்சுக்க முடியுமோ சகிச்சுக்கும். தண்ணி குடிக்கிறது நல்லது, தண்ணி கொடுக்கறத வேணான்னு சொல்ல, பட் அப்பப்போ, இப்போ நேற்று ஒரு பொண்ணோட பேசியிருந்தேன், ரொம்ப க்ளோஸு, யூடியூப்லேருந்து தான் எங்கள் குருநாதரோட சிஷ்யா. அதான் அவள் சொல்லியிருந்தா, நான் வந்து மொபைல் ஃபோனை விட்டுட்டேன், 1 மாதமாக விட்டுட்டேன், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற விஷயம் பேசும்பொழுது கரெக்டான விஷயம் சொன்னான். ஒரு விஷயத்தை விட்டால் அந்த விஷயத்து மேலே நமக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு தெரியும். இப்போ மொபைல் ஃபோனை வந்து விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பொண்ணு விட்டா, ஏன்னா மொபைல் ஃபோன்னால் நான் நிறையா யூடியூப் வீடியோ பார்க்குறேன், தவிர வேறு ஏதோ பார்க்குறேன், அதில் வந்து என்னோடய கவனம் போயிடுறது. பட் 1 மாதம் மொபைலை விட்டு பார்த்தேன், பட் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதான் தேன புஞ்சிதா. மொபைலை வந்து எதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆசை வச்சுருக்கீங்களோ அதை வந்து கொஞ்சமாக தவிர்த்து பாருங்கள். சாப்பாடு மேலே ஆசை இருக்குது, தண்ணி மேலே ஆசை இருக்குது, தாகம் எடுக்கும் போது தண்ணி வேணும், தண்ணி தான் இருக்கிறதுலே பிரியமாக இருக்கும் தாகம் எடுக்கும் போது. ஸோ தேன புஞ்சித்தானா எவ்வளோ தாகத்தை சகிக்க முடியுமோ அவ்வளோ தாகத்தை சகிச்சுட்டு அப்புறம் தண்ணி குடி. அதில் அப்போ தண்ணியோட அருமை தெரியும், அப்போ இறைவனோட அருமை தெரியும். அதே மாதிரி வந்து காற்று இறைவன் எல்லா இடத்துலையும் உலகத்தில் காற்று இருக்குது. காற்றை நிறுத்து, உடம்புக்குள்ளே போகிற மூச்சு காற்றை நிறுத்து, பிராணாயாமம் பண்ணு. தேன புஞ்சித்தா பாவனை உனக்கு வாழ்க்கையில் வரும். காற்றோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பிராணாயாமம் பண்ணும்போது மூச்சு நிறுத்தும்போது தான் காற்றோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பிராணாயாமத்தில் வந்து ஒரு விதி இருக்குது, நல்லா மூச்சை இழுத்துண்டு இல்லாட்டி நல்லா மூச்சை வெளில விட்டுட்டு முழுசாக காலி பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் மூச்சை வெளியில் காற்று இருக்கும், அந்த காற்று அப்படியே இருந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஜபம் சொல்லணும், காயத்ரி ஜபம். ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும், அரை காயத்ரி மந்திரம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் முடியாது. அதே மாதிரி மூச்சை இழுத்து நிறுத்துவோம், ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லுன்னு குருநாதர் சொல்லுவார். ஒரு காயத்ரி மந்திரம் கஷ்டப்பட்டு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுவோம் மனசில், செகண்ட் காயத்ரி மந்திரம் சொல்லுன்னு சொல்லுவார், சொல்ல முடியாது. ஏன்னா காற்று எல்லா இடத்துலையும் இருந்தாலும், நமக்கு காற்று 24/7 தேவையாக இருந்தாலும் தேன புஞ்சித்தாவை புரிஞ்சுக்கிறதுக்கு பிராணாயாமம் மூலமாக புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு தாற்பயம். அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்திலும் இப்போ பால் கறக்கிறோம், வீட்டில் பசுமாடு இருக்குது, தேன புஞ்சித்தானா முதல் அதற்கான உரிமை கண்ணுக்குட்டிக்கு. 4 அதோட ஸ்தனங்கள் 4 இருக்குது, ஸ்தனத்தில் 4 ஸ்தனத்தில் ஒரு ஸ்தனம் பால் வந்து கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு பேலன்ஸ் 3 நீ எடுத்துக்கோ. அப்போ அந்த பசுமாடு தன்னுடைய பெற்ற குழந்தைக்கு பால் கிடச்சிருத்துங்கிற ஆனந்தத்தில் உனக்கு பால் கொடுக்கும், அந்த குழந்தைக்கும் பால் கிடச்சிருத்து, நீ பேலன்ஸை எடுத்துக்கிற. இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் ஒரு இடத்துல போகிறோம்,
பேங்க்கில் அவர் போய் கேஷ் எடுக்கிறோம், அவர் பணம் எண்ணிட்டே இருக்கார். உங்கள் பணம் தான், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் தான். 10,000 ரூபா எடுக்கிறீங்க, அவர் பணம் எண்ணிட்டே இருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிடுங்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல குற்றமாயிடும் உங்களுக்கு. அது மாதிரி தான் இது எதற்காக சொல்கிறேன்னா, மா கிருதஹ கஸ்ய ஸ்வித்தனம். ஒரு விஷயம் வந்து தியாகம் செஞ்ச பிறகு கிரகணம் அதை நீ கிரகிச்சுட்டேன்னா மா கிருதஹ பேராசை வராது. கூட்டமாக இருக்கும். முக்கியமாக நம்ம பஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு 2 பேரை போட்டு உட்காருவாங்க. இது எதை குறிக்கிறதுனா கிரீடி, பேராசை. ஸோ ஏன்னா தியாக பாவனை இல்லை. ஒரு விஷயத்தை தியாகம் செஞ்ச பிறகு, இப்போ ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறாரு பந்தியில், புஃபே சிஸ்டம்லாம் இருக்குது பாருங்களேன். புஃபேல வந்து ஒரு ஆள் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறாரு, போட்டுக்கிறாரு சாப்பாடு, ஏதோ சாம்பாரோ ஊற்றுறாரு, அவர் கரண்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிடுங்குங்க கரண்டியை. ஏன்னா தியாக பாவனை இல்லை, பேராசை. ஸோ இந்த பேராசையை வந்து மா அப்படின்னு சொல்கிறார் இறைவன். மானா வந்து பண்ணாத, பேராசை பண்ணாத, பேராசை பெருநஷ்டமாகும், உன் வாழ்க்கையை நஷ்டம் பண்ணிடும் பேராசை. தியாக பாவனையோடு இருந்தேன்னா பேராசை வராது. ஸோ தேனு தெக்தேன புஞ்சிதா. இப்போ அந்த பொண்ணு மொபைல் ஃபோன் விட்டா சொன்னேன் பாருங்களேன், உங்களால் விட முடியுமானா முடியாது, என்னால் விட முடியுமானா முடியாது. பட் ஆனால் முயற்சிக்கணும். ஒரு நாளைக்கு இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு வந்து உன்னுடைய ரொம்ப க்ளோஸான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு பழகு. ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பழகுங்க. அப்போ தான் வந்து வனப்பிரஸ்தம் எடுக்க முடியும். அப்போ தான் சன்னியாசம் போகும். இல்லாட்டி வனப்பிரஸ்தியோ சன்னியாசியோ ஆன பிறகும் நமக்கு ஒய்ஃப் ஞாபகம் வரும், இல்லை ஹஸ்பண்ட் ஞாபகம் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேனு தெக்தேன புஞ்சிதாவை வந்து சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும். சாப்பாடு, வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, தண்ணியிலேருந்து, காற்றுலேருந்து, இந்த ரேஷன் கடையில் சாமான் வாங்குகிறோம், புஃபேல சாப்பாடை சாப்பிட்றோம், எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து முழுமையாக தியாக பாவனை வந்துடும். இப்போ குருநாதர்கிட்ட வந்து ஆசிரமத்தில் போகிறோம். குருநாதர் வந்து நிறைய விஷயம் அவருக்கு தெரியும், நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் குருநாதர் சொல்லித்தர மாட்டார். இப்போ குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, என்னுடைய ஞானத்தில் யோகத்தின் ரகசியத்தில் 1% கூட நான் யாருக்குமே இது வரைக்கும் சொல்லித்தரல. 1%. எவ்வளோ 40 வருஷமாக சொல்லித்தராரு குருநாதர். அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய யோக ஞானத்தில் 1% கூட நான் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா யாரும் லாய்க்கு இல்லை. ஏன்னா குருநாதருக்கு தெரியும் தியாக பாவனை வரல, இவன் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கான், இன்ஃபர்மேஷனை வச்சுன்னு என்ன பண்ணுறான், ஒன்றும் யூஸ் கிடையாது அவனுக்கு, அவன் பண்ணுறது இல்லை, அவன் தவம் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அவனுக்கு எதுக்கு யோக ஞானம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குருநாதரோட பாவனை. ஸோ ஒரு குரு வந்து கொடுக்கறதுக்கு தயாரான பிறகு நீங்கள் வாங்குங்க. ஒருத்தர் வந்து கையிலேருந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, அவர் கையிலேருந்து எடுத்து கொடுத்த பிறகு அதை வாங்குங்க. இதுதான் தியாக பாவனை. ஸோ கிரகஸ்தா இருந்தாலும் சரி, வனப்பிரஸ்தியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து சன்னியாசி வந்து போய் பிச்சை எடுக்கிறாரு, பவதி பிக்ஷான் தேஹி. ஒருத்தர் வந்து கொடுக்கலன்னா அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு, நிறையா தடவை நீங்கள் பார்ப்பீங்க, ஹரித்வார்லாம் போனீங்கன்னா தெரியும், ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு, ஒருத்தர் சன்னியாசி துணி போட்டுட்டு உங்கள் பின்னாடியே வருவார், உங்களை பற்றி துதிலாம் பண்ணுவார், நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை சபிப்பார். ஸோ இந்த மாதிரி சன்னியாசிக்கு தியாக பாவனை கிடையாது, இந்த மாதிரி சன்னியாசிக்கு வந்து தானம் கொடுக்காதீங்க அப்படின்னு மகரிஷி தயானந்தர் கூட எழுதியிருக்கார் தன்னுடைய புத்தகத்தில். ஸோ அதனால் தேனு தியக்தேன புஞ்சிதாவை வந்து வாழ்க்கையில் நம்ம 24/7 கடைப்பிடிக்கணும். ஏன்னா ஒன்று, இறைவன் வந்து தியாக பாவனையோடு இருக்க சொல்லியிருக்காரு. 2வது, தியாக பாவனையோடைய நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய கிரீடினஸ் போகும், பேராசை போகும். பேராசை வாழ்க்கையில் இருந்தால் மா கிருதகன்னு சொல்லியிருப்பாருங்க இறைவன். மானா பண்ணாத, பேராசை பெருநஷ்டம். என்ன நஷ்டமாகும், திருப்பியும் நமக்கு ஹியூமன் பர்த் கிடைக்காது. வேறு எல்லா யோனிலையும் இப்போ பசுமாடு இருந்தால் உங்களுக்கு தெரியும், பசுமாட்டுக்கு சாப்பாடு போடும்பொழுது அந்த ஒரு 4 பசுமாடு கட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த தட்டில் போய் முதல்ல சாப்பிடும், அப்புறம் அதோட தட்டில் சாப்பிடும். இது விலங்கினத்தோடைய குணம். ஒரு புலி 10 புலி இருக்குது, அவன் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த ஆடு மாடெல்லாம் வெட்டி போடுவான் புலிக்கு சாப்பாடா. இப்போ போடும்பொழுது அது கடைக்கு ஒரு ஒரு 10 புலி சேர்ந்து பாயும் அதே ஃப்ளஷ் மேலே. அதுக்கு ஞானம் இல்லை, அது அப்படி தான் பண்ணும். மனுஷனுக்கு ஞானம் இருக்குது. மனுஷனுக்கு என்ன புரியணும், உலகத்தை இறைவன் படைச்சிருக்காரு, எல்லா விஷயமும் இறைவன் கொடுப்பாரு நமக்கு, நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு. நம்ம எதற்காக தியாக பாவனை இல்லாமல் வேலை செய்யணும்? தியாக பாவனையோட வேலை செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து தேனு தெக்தேனு புஞ்சிதாவை ஞாபகம் வச்சுட்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அந்த ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் சொன்னார், நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன்.
இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, எங்கள் குருநாதர் சொல்கிறது, தியாகத்தின் மனப்பான்மை வேண்டும். எது உனக்கு வாழ்க்கையில் கிடைச்சாலும் இது என்னுடைய குருவுடைய அருளால் எனக்கு கிடைச்சிது, இது எனக்கு குரு கொடுத்தாரு, இறைவன் கொடுத்தாரு, இது எப்போ வேணால் இறைவன் திருப்பி எடுத்துட்டுருவாரு அப்படிங்கிற பாவனை வேணும். இது தேனு தெக்தேன புஞ்சிதா. ஸோ இப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து இறைவனை ஈஷாவாஸ்யம், இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிற விஷயம் உனக்கு புரிஞ்சு இறைவன் மேலே பயம் ஏற்படும். இறைவன் மேலே பயம் ஏற்பட்டால் என்ன ஆகும்னா, இறைவன் சர்வ வியாபியாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே பாவம் செய்யாமல் இருப்பேன் அப்படிங்கிற நினைப்பு வரும் உனக்குள்ள. ஏன்னா நீ தியாக பாவனையில் வாழ ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்லாமல் கஸ்யஸ்வித்தனம், இந்த உலகம் என்னுடையது, இறைவன் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். இறைவன் சொல்கிறார், இந்த உலகம் என்னுடையது, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க. ஸோ அதனால் கஸ்யஸ்வித்தனம், யாருடையது இந்த இடம்? இந்த உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீ இங்கே விட்டு தான் போயானும். அலெக்சாண்டர் சாகும்பொழுது என்ன சொன்னான், நான் இந்த உலகத்தை வந்து ஜெயிக்கணும்னு நினச்சேன், உலகத்தை வந்து என்னால் ஜெயிக்க முடியல, இப்போ நான் வந்து நோய்வாய்ப்பட்டு சாகிறேன். அவனுக்கு வயிற்றுப்போக்காய் எதுவாகி செத்துருவான். சாகிறதுக்கு முன்னாடி சொல்லுவான், தன்னுடைய சீடன்ட்ட சொல்லுவான், சோல்ஜர்ஸ்கிட்ட, நான் சாகும்பொழுது என்னுடைய பணத்தை தூக்கிட்டு போகிறல்ல, அப்போ அந்த பணப்பெட்டி வந்து நீ தங்கத்தால் வேறத்தால் தான் பண்ணுவேன்னு தெரியும், எதால் பண்ணாலும் சரி அதில் 2 சைடு ஓட்டை போட்டு என் கை 2த்தையும் வெளியில் தொங்க விடுற மாதிரி என்னுடைய பணத்தை கூப்பிட்டு போ, ஏன்னா என் கையில் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகலன்னு உலகத்துக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சத்துருவான். அதே மாதிரி வந்து அலெக்சாண்டருடைய குருநாதர் வந்து அங்கே கிரீக் நாட்டில் வந்து அவர் சொல்லுவாராம், நீ வந்து இந்தியா போகிற, இந்தியாவில் போய் இந்தியாவை விஜயம் பண்ண போகிற, நீ இந்தியா போனேன்னா காசி மாநகரத்துக்கு போய் அங்கே யாருக்கு உபநிஷதம் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு குருவை இங்கே கூட்டு வா, எனக்கு உபநிஷதம் கற்றுக்கணும், ஏன்னா எனக்கு என்ன ஞானம் இருக்கோ அதை விட 1000 மடங்கு உபநிஷத்தில் ஞானம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாராம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு உபநிஷதம் நமக்கு வந்து ரீச்சபிலிட்டி இருக்குது. இந்த ரீச்சபிலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தேனு தெக்தேன புஞ்சிதாவை எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில். ஒவ்வொரு விஷயத்துலையும் நோட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் தேனு தெக்தேன புஞ்சிதா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும், இப்போ சாப்பாட்டில் கூட ஒரு வாரத்தில் ஒரு தடவை உப்பு கம்மி பண்ணி பாருங்கள், ஒரு தடவை உரப்பு கம்மி பண்ணி பாருங்கள். தியாக பாவனை வரத்துக்காக ஒரு தடவை சர்க்கரை கம்மி பண்ணி பாருங்கள், ஒரு தடவை காஃபி விட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணுங்கள். பசி எவ்வளோ இருக்கோ அதுக்கு கம்மியாக சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே வந்து இறைவனோட சிந்தனையில் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை ரொம்ப அருமையாக மாறும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.